கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த வருடத்தை துவங்கி 2வது மாதத்தை காணச் செய்த தேவனுடைய தயவை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை கொடுத்து அவருடைய சித்தத்தின்படியே நம்மை நடத்துகின்றார். இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நன்மையும் கிருபையுமாய் நடத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை! ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய அதிசயங்களை காணப்போகிறீர்கள். இந்த மாதம் மட்டுமல்ல, கர்த்தர் வருகிற நாட்கள் முழுவதும் நீங்கள் அதிசயங்களை காணும்படி உங்களை அதிசயமாய் நடத்த விரும்புகின்றார். ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் அதிசயமானவர். சங்கீதம் 136 4வது வசனத்திலே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களுக்கும் அதிசயங்களை செய்ய வல்லவர். யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நினைக்கலாம், வேதத்தில் இத்தனை இடத்தில் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர் என்று எழுதியிருக்கிறதே, என் வாழ்வில் எந்த அதிசயமும் நான் பார்க்கவே இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் அதிசயம் செய்வார். வருகிற மாதங்களிலும் கர்த்தர் அதிசயம் செய்வார். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அவைகளை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அதிசயத்தை செய்வதற்கு அவர்கள் தேவனை நோக்கி ஜெபம் செய்ய வேண்டுமா? இந்த மீகா ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்கிறார். என்ன சூழ்நிலையில்? தேசமெல்லாம் தேவனை விட்டு பிரிந்து போயிருக்கிறது. தேசம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. அநீதிமான்கள் பெருகி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே மீகா தேவனை நோக்கி செய்த ஜெபத்தை 14ஆம் வசனம் சொல்கிறது. உங்களுக்காக அதை வாசிக்க விரும்புகிறேன். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. மீகா இங்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, கர்மேலின் பர்வதத்தில் தனித்து வாசம் பண்ணுகிற உம்முடைய ஜனத்தை நீர் மேய்த்தருளும். அதன் பொருள் என்ன? உம்முடைய ஜனங்கள் சிறு கூட்டம் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் தனித்து வாசம் பண்ணுகிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை நீர் ஒரு மேய்ப்பனை போல மேய்த்து கொண்டு வந்து மீண்டும் பாசானிலும் கீலேயாத்திலும் அவர்களை மேய்ப்பீராக என்று கண்ணீரோடு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் ஜெபத்தை ஏறெடுக்கிறீர்களோ, தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். அந்த பதில் எப்படி இருக்கும் தெரியுமா? எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின நாளிலே நடந்தது போலவே, அதே போல நான் உனக்கும் அதிசயத்தை செய்வேன். நீங்கள் கேட்கலாம், எகிப்திலிருந்து புறப்பட்ட போது என்ன நடந்தது? ஆண்டவர் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தானே பார்வோன் என்ற ஒரு கொடுங்கோல் அரசன், அவனுடைய கையிலிருந்து ஆண்டவர் விடுதலை செய்தார். எகிப்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்து தன்னுடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார் அல்லவா? அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு விடுதலையை இந்த மாதத்திலே கட்டளையிடுவார். சங்கீதம் 78ஆம் சங்கீதத்திலே எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த போது ஆண்டவர் செய்த 3 காரியங்களை, அற்புதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கும் ஆண்டவர் அதையே செய்வார். வசனத்தை விசுவாசியுங்கள், என் வார்த்தை அல்ல. நான் வசனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு தியானித்து, இப்படியெல்லாம் செய்த கர்த்தாவே, நீர் எங்களுக்கும் அதிசயமான காரியங்களை செய்யும் என்று நானும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டு வந்துதான் இந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். எகிப்திலிருந்து ஜனங்களை புறப்பட பண்ணின பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? 78ஆம் சங்கீதம்
12வது வசனம். அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பதாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். வசனம் 13. கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். ஆண்டவர் எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை விடுதலை செய்யும் பொழுது ஒரு காரியத்தை செய்தாராம். என்ன செய்தாராம்? கடலை பிளந்தாராம். கடலை பிளந்து தன்னுடைய ஜனங்களை அதன் வழியே நடக்க செய்தார். அதற்கு முன்பதாக எகிப்திலே 10 விதமான வாதைகளை ஆண்டவர் அனுமதித்தார். அந்த வாதைகளையெல்லாம் பார்த்து கூட பார்வோனுடைய இருதயம் இளகவே இல்லை. ஆகவே கடைசியாக ஆண்டவர் ஒன்றை செய்ய நினைத்தார். கடலை பிளந்தார். அந்த கடலை அவர் பிளந்த பொழுது அது தன்னுடைய ஜனங்களுக்கு வழியாக மாறிற்று. ஆனால் பார்வோனுக்கும் அவனுடைய சேனைக்கும் அது அழிவாக மாறிற்று. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு வழியை திறப்பார். ஆண்டவர் வழியை திறப்பார். ஆண்டவர் உங்களை விடுதலை செய்து அழைத்து கொண்டு செல்லுவார். ஆனால் உங்களை தொடருகிற சத்துரு இருக்கிறானே, அந்த பிசாசின் கிரியைகள் அனைத்தையும் ஆண்டவர் அந்த கடலிலே அழித்து போடுவார். நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கொந்தளிக்கிற சகல சத்துருடைய கிரியைகளை ஆண்டவர் அழிப்பார். இந்த மீகா விசுவாசத்தோடு கூட இதை தரிசித்து ஒரு இடத்தில் அதை எழுதி வைத்திருக்கிறார். உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். எவ்வளவு ஒரு விசுவாச வார்த்தை பாருங்கள். என் சத்துருவே, நீ எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. என்னை அழித்து விடலாம், என்னை இல்லாமல் ஆக்கி விடலாம், என்னை ஒழித்து விடலாம் என்று நீ சந்தோஷப்படாதே. நான் இருளிலே இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்காய் கிரியை செய்கிற தேவன். எகிப்திலே புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை உடைப்பார், வழியை திறப்பார். அதே இடத்தில் உங்கள் சத்துருவை அழித்து போடுவார். உங்களை அதிசயமாய் விடுவிக்கிற ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார். 2வதாக, இதே தேவன் தன்னுடைய ஜனத்தை அந்த வனாந்திரத்தில் அதிசயமாய் நடத்தினார். அதிசய விடுதலையை கொடுத்தார், அதிசயமான நடத்துதலை கொடுத்தார். நான் அந்த வசனங்களை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனத்தை எப்படி அதிசயமாய் நடத்தினார். ஓரிரு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 78:14 பகலிலே மேகத்தினாலும் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். 15 வனாந்திரத்திலே கன்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். 16 கன்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். வசனம் 24 மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். வசனம் 25 தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். வசனம் 27 மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வருஷிக்க பண்ணினார். எகிப்திலிருந்து அதிசயமான விடுதலையை கொடுத்தார். எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு அதிசயமான வழி நடத்துதலை கொடுத்தார். இந்த மாதம் உங்களுக்கும் தேவன் அதே போல அதிசயமான விடுதலையை தரப்போகிறார். எந்தெந்த காரியங்களில் விடுதலையின்றி தவிக்கிறீர்களோ, உங்கள் சரீரத்தில் விடுதலையின்றி தவிக்கிறீர்களோ, உங்கள் குடும்பத்தில் விடுதலையின்றி தவிக்கிறீர்களோ, ஐயோ இந்த காரியம் என்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறதே என்று கண்ணீரோடு புலம்புகிறீர்களோ, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே அதிசயமான விடுதலையை தருவார். கூடவே அதிசயமாய் வழி நடத்துவார். இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களை அதிசயமாய் வழி நடத்துவார். அவருடைய வார்த்தையை நம்புங்கள். தேவனே, நான் உம்முடைய அதிசயங்களை நம்பி இருக்கிறேன், நீர் என்னை அதிசயமாய் நடத்துவீர் என்று நான் நம்புகிறேன். என் வேலையில், என் தொழிலில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில், படிப்பில் ஆண்டவரே நீர் அதிசயமாக நடத்துவீர். நான் உம்மை நம்புகிறேன், என்னை அதிசயத்தை காண பண்ணுவீர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். இந்த தேவன் அதிசய விடுதலையை கொடுத்தார், அதிசய வழிநடத்துதலை கொடுத்தார். 3வதாக அதிசயமான
ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அது என்ன அதிசயமான ஆசீர்வாதம்? வாசிக்க விரும்புகிறேன். அதே சங்கீதம் 54-55 வசனங்கள். அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மட்டுக்கும் அழைத்து கொண்டு வந்து அவர்கள் முகத்திற்கு முன்பதாக ஜாதிகளை துரத்திவிட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். எவ்வளோ ஒரு அற்புதமான தேவன் பாருங்கள். அடிமைகளாக எகிப்தில் இருந்தார்கள். அவர்கள் புறப்பட்டு வரும்பொழுது அவர்கள் ஒரு தேசமின்றி, ஒரு பட்டணமின்றி, அனாதைகளைப் போல, தேசாந்திரிகளைப் போல புறப்பட்டு வந்தார்கள். அற்புதத்தின் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அன்றைக்கு ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ அதே வார்த்தையை நிறைவேற்றும்படி அவர்களை வாக்கு பண்ணின தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி செய்தார். அந்த தேசத்தில் தன் ஜனங்களை குடியேற்றினார். எகிப்தியர் நினைத்தார்கள் வாழ்நாளெல்லாம் இவர்கள் நமக்கு அடிமைகளாய் இருப்பார்கள் என்று. ஆனால் அற்புதத்தின் தேவன், அற்புதத்தின் ஆண்டவர் அவர்களை விடுவித்து வழி நடத்தி அதிசயமான கானானை கொடுத்தாரே, அதற்கு பெயர் அதிசயமான ஆசீர்வாதம். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, வாழ்நாளெல்லாம் நான் இப்படித்தான் இருப்பேனா? என் நிலைமை இப்படித்தான் இருக்குமா? மாற்றங்கள் வராதா? ஆண்டவர் என்னை நடத்த மாட்டாரா? ஆண்டவர் என்னை விடுவிக்க மாட்டாரா? எனக்கு உயர்வை தர மாட்டாரா என்று கண்ணீரோடு வேண்டுகிற உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை நம்புவீர்கள் என்றால் உங்களுக்கும் அதிசய விடுதலை தருவார், உங்களுக்கும் அதிசயமான வழி நடத்தலை தருவார், உங்களுக்கும் அதிசயமான ஆசீர்வாதத்தை தருவார். பிரியமானவர்களே, இந்த மாதம் அதிசயத்தை காண வேண்டும் என்று நீங்களும் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் 3 பகுதிகளை கொண்டது. ஒன்று, உங்கள் குற்றங்களை நீங்கள் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பிற்கென்று ஜெபம் செய்ய வேண்டும். இந்த அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 9வது வசனம். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். மீகாவின் ஜெபம் அதிசயத்திற்காக மட்டுமல்ல. அவர் தன் பாவத்தை தேவன் மன்னிக்க வேண்டும், தன் ஜனத்தின் பாவத்தை தேவன் மன்னிக்க வேண்டும் என்று பாவ மன்னிப்பிற்காகவும் ஜெபம் செய்கிறார். என கண்பானவர்களே, இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்யவே போகிறார். ஆனால் நீங்கள் அமர்ந்திருந்து, ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் பாவத்தை மன்னியும் என்று உங்கள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்கும் பொழுது, இந்த மீகாவுக்கு ஆண்டவர் மன்னித்தார் அல்லவா? மன்னித்து என்னை வெளிச்சத்தில் தேவன் கொண்டு வருவார் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிட வைத்தார் அல்லவா? அப்படியே உங்களுக்கும் அற்புதம் செய்வார். இருளில் இருக்கிறீர்களா? பாவத்தில் இருக்கிறீர்களா? தேவனுக்கு மறைவான ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? இன்னைக்கு உங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவரே, நான் பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்புகிறேன், என்னை மன்னியும், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று மீகா ஜெபித்தது போல நீங்களும் பாவங்களை அறிக்கை செய்து ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே பதில் தருவார். 3வதாக, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் செய்ய வேண்டும். மீகா என்ன ஜெபித்தார்? வாசிக்கிறேன், வசனம் 7. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். ஆண்டவரே, பூர்வ நாட்களில் நடந்தது போல உம்முடைய ஜனத்தை மேய்த்திருளும் என்று ஜெபித்தாரே, அந்த ஜெபத்தை கேட்டார். ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று சொல்லி ஜெபித்தாரே, அதையும் ஆண்டவர் கேட்டார். நானோவென்றால் என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார் என்று ஜெபித்தாரே, தேவன் அதையும் கேட்டார். இது என்ன ஜெபம் தெரியுமா? விசுவாச ஜெபம். எனக்கு அன்பானவர்களே, அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் செய்யுங்கள். அந்தரங்க பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றையும் அறிக்கை செய்த பின்பு விசுவாசத்தோடு காத்திருங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு செய்தது போலவே உங்களுக்கும் அதிசயங்களை செய்வார். மீகா மட்டுமல்ல, வேதத்தில் இன்னும் சில பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் தங்களுக்கு அதிசயம் நடக்க வேண்டும் என்று ஜெபம் செய்தார்கள். அப்படி ஜெபித்தவர்கள் எல்லாருக்குமே ஆண்டவர் அதிசயத்தை நடப்பித்தார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும்.
இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக மோசே செய்த ஜெபம் தான் இது. ஆண்டவரே, அக்கிரமங்களை மன்னியும், பாவங்களை மன்னியும், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று ஜனத்தின் பாவத்தை தன் பாவமாய் ஏற்று மோசே அறிக்கை செய்கிறார். மோசே செய்த இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் கொடுத்த பதில்தான் யாத்திராகமம் 34:10. அற்புதமான ஒரு வசனம். தன்னை தாழ்த்தி பணிந்து குனிந்து பாவ மன்னிப்பு அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு அற்புதமான வார்த்தை கொடுக்கிறார் என்று வாசிக்கிறேன். வசனம் 10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு அற்புதமான வசனம். 10வது வசனத்தில் ஆண்டவர் மோசேக்கு செய்த அந்த வாக்குத்தத்தத்தை அநேகர் உரிமை பாராட்டுவார்கள். ஆனால் 9வது வசனத்தில் மோசே செய்த ஜெபத்தை பலர் மறந்து விடுகிறார்கள். பிரியமானவர்களே, மீகாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் மோசேயின் ஜெபத்திற்கும் பதில் கொடுத்து, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். உன்னோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் என்று சொன்னார். அதாவது அதிசயம் நடக்கும் பொழுது உங்கள் கண்களும் காணும். உங்கள் கூட இருக்கிறார்களே, உங்களுக்கு விரோதமாக இருக்கிறார்களே, அந்த மக்களின் கண்களும் காணும். மீகாவின் புஸ்தகத்திலே கர்த்தர் அப்படி ஒரு அதிசயத்தை செய்யும் பொழுது சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எப்படி அதற்கு ரியாக்ட் பண்ணுவார்கள் என்று ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது, வாசிக்க விரும்புகிறேன். புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். இது எப்படி இருக்கிறது? உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மைகளை கண்டு உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருந்ததே, அவர்கள் வெட்கப்படுவார்களாம். ஐயோ, இவர்கள் அழிய வேண்டும், இவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது, இவர்கள் உயரக்கூடாது என்றெல்லாம் நாம் நினைத்தோமே, இப்பொழுது பாருங்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவு அதிசயத்தை செய்கிறார் என்று வெட்கப்படுவார்களாம். 2வது, தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்களாம். இது என்ன? வாயை பொத்திக்கொள்வார்கள் என்பது பிற மொழிபெயர்ப்புகளிலே ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு வாயடைத்து போவார்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மைகளை கண்டு பிறர் தங்கள் கைகளால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்களாம். இதை சற்று கற்பனை பண்ணி பாருங்கள். இது எப்படி இவர்களுக்கு நடந்தது? எப்படி செய்திருக்கிறார்? எப்படி நடந்துவிட்டது? இந்த உயர்வு இவர்களுக்கு எப்படி வந்தது? இவர்கள் பிள்ளைகள் எப்படி இப்படி உயர்த்தப்பட்டார்கள்? இவர்கள் வாழ்க்கையில் எப்படி இந்த மேன்மை வந்தது என்று கையை வைத்து வாயை பொத்திக் கொள்வார்களாம். 3வது, அவர்கள் காதுகள் செவிடாய்ப்போம் என்று சொல்லியிருக்கிறது. அதன் பொருள் என்ன? காதுகள் செவிடாய் போகும் என்றால் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மைகளின் சந்தோஷ சத்தத்தை கேட்டு அவர்கள் செவிகளை மூடிக்கொள்வார்களாம். ஐயோ, இவ்வளவு மகிழ்ச்சி, இவ்வளவு சந்தோஷம், என் காதுகள் செவிடாய் போகிறது இவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை என்று நினைத்து அவர்கள் காதுகளை மூடிக்கொள்வார்களாம். பிரியமானவர்களே, வசனம் சும்மா எழுதப்பட்டது என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் இந்த ஜீவ வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் இப்படியே நடக்கும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மக்கள் வெட்கப்படுவார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மக்கள் அவர்களுடைய கையை வைத்து வாயை மூடிக்கொள்வார்கள், காதுகளை மூடிக்கொள்வார்கள். பின்னாக வேதம் சொல்கிறது, பாம்பை போல மண்ணை நக்குவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது அவர்கள் அன்றைக்கு ஏதேனிலே எப்படி பிசாசானவன் தாழ்த்தப்பட்டானோ அதே போல உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மக்களை ஆண்டவர் தாழ்த்தி போடுவார். நீங்கள் மெய்யாக மனம் திரும்பினால், நீங்கள் உண்மையாக தேவனை தேடினால், உண்மையாக ஜெபித்தால், விசுவாசத்தோடு காத்திருந்தால் இந்த அதிசயங்கள் உங்களுக்கும் நடக்கும். இந்த அதிசயங்களை புறவினத்தார் கண்டு இந்த வசனத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் ஆச்சரியப்படுவார்கள். விசுவாசிக்கிறீர்களா? இது நடக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். இது நடப்பதற்காக நான் என்னை சுத்திகரிக்கிறேன், என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். அற்புதங்கள் நடக்கும். மீகாவுக்கு அதிசயத்தை கட்டளையிட்டவர், மோசேயின் வாழ்வில் அதிசயங்களை கட்டளையிட்டவர்
உங்களுக்கும் அதிசயத்தை நிச்சயமாய் கட்டளையிடுவார். மூன்றாவதாக இன்னொரு பரிசுத்தவானுக்கு இதே போல ஆண்டவர் ஒரு அதிசயத்தை கட்டளையிட்டார். வாசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அற்புதமான வேத பகுதி. எசேக்கியா தேவனை நேசித்த ஒரு தாசன். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதி நிமித்தம் அவர் புலம்பி அழுது ஒரு இரவெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட்டார், ஜெபம் செய்தார். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி எசேக்கியாவுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டாராம். பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் ஒருவேளை வியாதியோடு பலவீனத்தோடு மருத்துவமனைக்கு சென்று படுத்துக்கொண்டு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். சுகவீனமான குழந்தையை கைகளில் ஏந்தி கொண்டு கண்ணீரோடு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் பலவீனம் மாறுமா, இந்த துன்பம் நீங்குமா, என் துக்கம் மாறுமா என்று கண்ணீரோடு கூட நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். நானும் கூட கடந்த 10 மாதங்களாக இப்படிப்பட்ட ஒரு பலவீனத்திலே கண்ணீரோடு நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். என் கால்களில் இருந்த ஒரு மெனிஸ்கஸ் கம்ப்ளீட்டாக டேர் ஆகி அதன் நடுவிலே ஒரு பெரிய பிளவு உண்டாகி நடக்க முடியாது நான் கஷ்டப்பட்டேன். மருத்துவர் என்னை பார்த்து கேட்டார், என்ன செய்தீர்கள் உங்கள் கால்களில் இவ்வளோ பலவீனம் வருவதற்கு என்று. நான் என்ன செய்தேன்? என் முழங்கால்களை முடக்கி ஜெபித்தேன். நின்று கொண்டே பிரசங்கம் பண்ணுவேன். ஊர் ஊராய் கடந்து சென்று ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுவேன். நான் இதை மருத்துவரிடத்தில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் சொன்னார், நீங்கள் நடக்கவே முடியாது, உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரிடத்தில் வந்து எசேக்கியாவை போல அழுதேன். சில மாதங்கள் படுக்கையிலே இருந்தேன். ஆலயத்திற்கு வருவதும் வீட்டிற்கு செல்வதும் இது மாத்திரமே என்னுடைய வேலையாயிருந்தது. கண்ணீரோடு புலம்பி, ஆண்டவரே, நான் எல்லாரையும் போல நடப்பேனா? என் கால்களில் பலன் வருமா? நீர் என்னை சுகமாக்குவீரா என்று எத்தனையோ இரவுகள் நான் கண்ணீர் சிந்தி ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்தேன். 2023 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இரவு வாக்குத்தத்த ஆராதனைக்கு கடந்து சென்றேன். போகும் பொழுது இந்த படிகளில் ஏறும் பொழுது நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு சப்போர்ட்டை பிடித்து கொண்டு தான் ஏறினேன். ஆனால் அன்றைக்கு இரவு சரியாய் 12 மணிக்கு எல்லாரும் தேவனை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது நானும் ஜெபித்தேன். ஆண்டவரிடத்தில் சொன்னேன், இந்த வருடத்திற்கென்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் என்று. ஆண்டவரே, நான் ஒரே ஒரு காரியத்தை கேட்கிறேன், என் கால்களை சுகப்படுத்தும். நான் இயல்பாய் நடக்க வேண்டும். நீர் எனக்கு சுகம் கொடுப்பீர் என்றால் நான் இன்னும் உமக்காக ஊழியம் செய்வேன் என்று ஒரு பொருத்தனை செய்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினேன். அந்த நடு இரவு ஜெபம் முடிந்த உடனே கர்த்தர் ஒரு பாடலையும் கொடுத்தார். பிரியமானவனை, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற பாடல். உடனே அதை நான் ரெக்கார்ட் செய்து பதிவு செய்து வைத்துக் கொண்டேன். ஆலய ஆராதனை முடிந்தது. நான் அந்த மேடையிலிருந்து கீழே இறங்கும் பொழுது ஒரு மாற்றத்தை என் சரீரத்தில் உணர்ந்தேன். வழக்கமாக தாங்கி தாங்கி நடக்கிற நான் இயல்பாய் நடக்க ஆரம்பித்தேன். அது எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. அன்றிலிருந்து இன்று வரை நான் இயல்பாக நடக்கிறேன். 1 மாதம் காத்திருந்தேன். ஆண்டவரே, நான் உண்மையாகவே நன்றாக நடக்கிறேனா என்று நான் சற்று பரிசோதித்துக் கொள்ளுகிறேன் என்று நான் தேவனிடத்தில் காத்திருந்தேன். இன்றைக்கு எல்லாருக்கும் முன்பதாக சாட்சியாய் சொல்லுகிறேன், என் தேவன் என்னை சுகமாக்கினார், என் ஆண்டவர் என்னை சுகமாக்கினார். இது ஆண்டவர் செய்த அதிசயம். என்னை சுகமாக்கின கர்த்தர் உங்களை சுகமாக்க மாட்டாரா? அன்றைக்கு எசேக்கியாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்து அவருக்கு ஒரு அதிசயத்தை செய்த அதே ஆண்டவர், சகோதரனே, என் அன்பு சகோதரியே, வியாதியோடும் வேதனையோடும் போராடி கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயம் அதிசயம் செய்வார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். கர்ப்பத்தின் கனிக்காய் ஏங்குகிறீர்களா? ஒரு அற்புதம் நடக்காதா என்று தவிக்கிறீர்களா? கேன்சர் சுகமாகுமா, ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவாரா என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்களா? உங்களுடைய உள் உறுப்புகளில் என்ன வியாதிகள் இருந்தாலும் எசேக்கியாவை குணமாக்கின கர்த்தர், என்னை குணமாக்கின கர்த்தர் உங்களையும் நிச்சயம் குணமாக்குவார். உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய அற்புதமான நாமத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஐயா.
மீகாவும் இடத்துல கண்ணீரோடு வேண்டுதல் செய்தாரே, ஆண்டவரே எங்கள் முற்பிதாக்கள் எகிப்திலே பார்த்த அதிசயத்தை போல எங்கள் நாட்களிலும் நீங்கள் அதிசயம் செய்யும்படி எங்களை நடத்தும் என்று வேண்டிக் கொண்டாரே. அந்த ஜெபத்தை நீர் கேட்டு பதில் கொடுத்தீரே ஆண்டவரே. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி மீகாவுக்கு வாக்களித்த தேவன் உம்முடைய பிள்ளைங்களுக்கு அதிசயம் செய்யுங்க. மோசேயின் ஜெபத்தை கேட்டு அதிசயங்களை மோசேயின் வாழ்க்கையில் செய்தவர் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் செஞ்சிருங்கப்பா. எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்து சுகத்தை கொடுத்த கர்த்தர் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு அதிசயமான சுகத்தை இந்த மாதம் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. ஒரே ஒரு காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் செய்துவிட உதவி செய்யுங்க. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று மீகா அறிக்கையிட்டது போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உமக்கு விரோதமாய் என்ன பாவங்களை செய்திருந்தாலும் இந்த மாதம் அவைகள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு விசுவாசத்தோடு ஜெபித்து காத்திருக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அதிசயங்கள் நடப்பதாக. என்னென்ன செங்கடல் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக தடையா இருக்கிறதோ எல்லாம் திறக்கப்படுவதாக, வழி கிடைப்பதாக. உம்முடைய ஜனங்களை அற்புதமாய் நடத்தி செல்வீராக. உங்க பிள்ளைங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பிசாசின் கிரியைகள், துரத்துகிற எதிரிகள், எதிரிகளின் வல்லமைகள், அவதூறான வார்த்தைகளை பேசுகிறவர்கள், பரிகசிக்கிறவர்கள், இவர்கள் சுயாதீனத்தை தடை செய்கிறவர்கள், இவர்கள் விடுதலை அடையக்கூடாத அடிமையாகவே வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் அன்றைக்கு செங்கடலிலே அமிழ்த்தப்பட்டது போல அழிக்கப்படுவதாக. அவைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. பார்வோனையும் சேனையும் அழித்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமைகளை அழிக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உன்னுடைய சத்துருக்கள் வெட்கப்படுவார்கள், கையை வைத்து வாயை பொத்திக் கொள்ளுவார்கள், அவர்களுடைய செவிகள் செவிடாய்ப்போம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அதே போல ஆண்டவரே, இவர்கள் அழிய வேண்டும், இவர்கள் தாழ்த்தப்பட வேண்டும், இவர்கள் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று நினைத்த எல்லா சத்துருக்களும் ஆச்சரியப்படும்படி, வெட்கப்படும்படி, நம்ப முடியாதபடிக்கு உங்க பிள்ளைங்களுக்கு அதிசயங்களை செய்யுங்க தேவனே. எகிப்திலிருந்து அதிசயமான விடுதலையை கொடுத்தீர், அதிசயமான வழிநடத்துதலை கொடுத்து, அதிசயமான ஆசீர்வாதத்தை தந்து ஒரு தேசத்தை கொடுத்தீர், ராஜாக்களை கொடுத்தீர், ராஜ்யமாய் மாற்றினீர் இந்த இஸ்ரவேலரை. அதே போலப்பா உங்க பிள்ளைங்களை அதிசயமான ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படி ஆட்சேபிக்கிறேன். இந்த மாதம் செய்ய துவங்குங்க ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதும் உடைய பிள்ளைகள் வழி நடக்கும் பொழுது ஒவ்வொரு மாதமுமே இவர்களுக்கு அதிசயங்களை காண்கிற மாதமாய் இருப்பதாக இன்றைக்கு உம்முடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன். யார் யார் என்னோடு கூட இணைந்து எனக்கு தேவன் அதிசயம் செய்ய வேண்டும், நான் மனம் திரும்புகிறேன், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ எல்லாருக்கும் அதிசயம் நடக்கட்டும், எல்லாருக்கும் அற்புதம் நடக்கட்டும். எகிப்திலிருந்து புறப்பட்ட எங்கள் முற்பிதாக்களுக்கு நடந்தது போலவே உங்க பிள்ளைங்களுக்கு அதிசயம் நடக்க போகிறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ராஜா, உம்முடைய ஆசீர்வாதத்தை எடுத்து உம்முடைய பிள்ளைகளின் சிரசிலே வைக்கிறேன். ஆசீர்வதியும், வழி நடத்தும். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்கிற மாதம். விசுவாசத்தோடு காத்திருங்கள், கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகி காத்திருங்கள், பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள். தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது. கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். God bless you.